திருத்தணி பொண்ணு ஆனால் ஹைதராபாடில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ ரொம்ப மாதம் கழித்து ஒரு பெரிய லாங் லீவ் எடுத்துகிட்டு அன்றைக்கி திருத்தணிக்கு கிளம்பிட்டேன். ஸோ ரேப்பிடோ தான் புக் பண்ணியிருந்தேன். வெயில் பொழந்து கட்டிடுச்சு. பர்டிகுலராக இந்த பிளேஸ், அதாவது இந்த ரோடு வரப்போ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அமரா தீபம், செக்ரட்டரியேட், அப்புறம் இந்த ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். 1 hour முன்னாடியே வந்துட்டு நான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டேன். சீக்கிரம் போனாலும் பரவாயில்ல, லேட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ அதனால் எப்பயுமே சீக்கிரம் போயிடுவேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அண்ட் வந்துட்டு ட்ரெயினும் வந்துடுச்சா. ஸோ ட்ரெயின் வந்த உடனே ஸோ என்னோடய சீட்டுக்கு போயிட்டேன். போன உடனே தான் தெரிஞ்சுது ஆர்ஏசி அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருக்குமே ஒரே சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டோம். அப்புறம் பஸ் எடுக்க ஆரம்பித்த உடனே வி ஹவ் ஸ்டார்டட் சம் கான்வர்சேஷன் அண்ட் கேக் சாப்பிட்டேன். கேக் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கமும் போட்டாச்சு. நியர்பை திருத்தணி வந்தோடனே வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஆர்ஏசி இல்லையா, சீட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், இன்னும் 10 மினிட்ஸில் நான் இறங்க போகிறேன், எனக்கு சீட்டு வேண்டாம் அப்படின்ட்டு. எதுக்கு ஆர்ஏசி கொடுக்குறாங்க, தே ஹவ் டு லுக் ஃபார் அதர் சீட் இல்லையா, நமக்கு இன்னொரு சீட் கொடுக்கணும் இல்லையா, கொடுக்கல. பட் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு என் அண்ணன் உடன்பிறப்பு திருத்தணி இறங்கின உடனே அவன் எப்பயுமே இருப்பான். சரி, நம்ம பார்த்தோன்னே ஜாலியாகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.